ஒரு 3 ஷர்ட்டு, அதுவும் ஒரு புது கஸ்டமர். அந்த 3 ஷர்ட்டில் எம்ப்ராய்டரி நம்ம போட்டு கொடுத்த உடனே அந்த கஸ்டமர் 50 ஷர்ட் எம்ப்ராய்டரி போட சொல்லி ஆர்டர் கொடுத்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 3 ஷர்ட்டில் என்ன ஸ்பெஷல், எதனால் இவ்வளவு பெரிய ஆர்டர் நமக்கு கிடைச்சிச்சு, இந்த வீடியோவில் முழு ப்ராசஸையும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி எனக்கு கமெண்ட் பண்ணி உங்கள் கருத்துக்களை தெரிவித்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் உங்கள் கருத்துக்களை தெரிவிங்க, அதுதான் எனக்கு பெரிய மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கு வீடியோ சாதாரண எம்ப்ராய்டரி வீடியோ இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கஸ்டமரோட ட்ரஸ்ட்டு எப்படி ஒரு பெரிய ஆர்டராக மாறுச்சு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு நான் ஷேர் பண்ண போகிறேன். பிஸ்னஸில் எல்லாரும் பெரிய ஆர்டர் வரணும்னு தான் நினைப்பாங்க. ஆனால் பெரிய ஆர்டர் வரணும்னா ஃபஸ்ட்டு ஸ்மால் ஆர்டரில் குவாலிட்டி ப்ரூவ் பண்ணணும், சரிங்களா? இந்த கஸ்டமர் ஃபஸ்ட்டு 3 ஷர்ட் மட்டும் கொண்டு வந்தாங்க நம்மக்கிட்ட எம்ப்ராய்டரி போட சொல்லி. எங்களுக்கு கம்பெனி லோகோ எம்ப்ராய்டரி போடணும்னு சொன்னாங்க. லோகோவை நாங்கள் என்ன பண்ணோன்னா எம்ப்ராய்டரி ஃபார்மேட்டுக்கு கன்வெர்ட் பண்ணி சாம்பிள் செக் பண்ணிவிட்டு அவங்களுக்கு ஷர்ட்டில் எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்தோம். அது 3 ஷர்ட்டு தான். ஆனால் 300 ஷர்ட்டுக்கு எப்படி நாங்கள் கேர் எடுப்போமோ அதே மாதிரி கேர் பண்ணி அந்த 3 ஷர்ட்லேயும் எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்தோம். ஏன்னா கஸ்டமரோட ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ப்ராய்டரி முடித்து ஷர்ட்டை கஸ்டமர்கிட்ட கொடுத்தோமா, அவங்க எம்ப்ராய்டரி குவாலிட்டியை க்ளோஸ்அப்பாக வச்சு பார்த்தாங்க. லோகோ க்ளீனாக இருந்துச்சு, த்ரெட்டு ஃபினிஷிங்கும் நீட்டாக இருந்ததா. அவங்க அந்த 3 ஷர்ட்டையும் வாங்கி பார்த்த உடனே எங்களுக்கு இன்னும் 50 ஷர்ட் எம்ப்ராய்டரி பண்ணணும்னு ஆர்டர் கன்ஃபார்மும் பண்ணிட்டாங்க. அந்த மூமெண்ட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு ஒரு பிஸ்னஸ்க்கு இதை விட பெரிய அப்ரிஷியேஷன் வேறு என்ன இருக்க முடியும் சொல்லுங்கள்? 50 ஷர்ட் வந்ததும் ஒவ்வொரு ஷர்ட்டையும் ஃபஸ்ட்டு சைஸ் செக் பண்ணோம். அதுக்கப்புறம் த்ரெட்டெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு லோகோ பொசிஷன்லாம் மார்க் பண்ணி அதை நல்லா எம்ப்ராய்டரி போட்டு கொடுத்தோம், சரிங்களா? அந்த ஒரு ஷர்ட்டு நல்லா வந்தால் பத்தாது, சரிங்களா? 50 ஷர்ட்லேயும் ஒரே குவாலிட்டி இருக்கணும், சரிங்களா? ஒரே மாதிரி. அதனால் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து எம்ப்ராய்டரி ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். எம்ப்ராய்டரி முடிஞ்ச உடனே பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா த்ரெட்டுலாம் அதில் இருக்கும் இல்லைங்களா, பிசுறு, அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபைனல் குவாலிட்டி செக் பண்ணி ஒவ்வொரு ஷர்ட்லேயும் நீட்டாக ஃபோல்டு பண்ணி பேக் பண்ணோம். கஸ்டமர் கொண்டு வரப்போ எப்படி பாக்ஸில் போட்டு கொண்டு வந்தாங்களோ அதே போலவே நம்ம பிரித்து அதை எம்ப்ராய்டரி போட்டு அதே மாதிரி நீட்டாக மடித்து கவருக்குள்ளே போட்டு அவங்களுக்கு பாக்ஸ்குள்ளேயும் போட்டு அதே மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருக்கோம். பிஸ்னஸில் ஃப்ரெண்ட்ஸ் எம்ப்ராய்டரி மட்டும் பண்ணால் பத்தாது, ப்ரெசன்டேஷனும் ரொம்ப முக்கியம். இந்த சின்ன ஆர்டரை குவாலிட்டியாக செஞ்சு கஸ்டமர் ட்ரஸ்ட்டை ஏர்ன் பண்ணுனாக்கா அதே கஸ்டமர் மறுபடியும் பெரிய ஆர்டர் கொடுப்பாங்கங்கிறது நமக்கு தெரியுது இல்லைங்களா? அதுதான் எங்களுக்கும் நடந்துச்சு. உங்களுக்கும் கம்பெனி லோகோ, ஸ்கூல் யூனிஃபார்மு, ஹாஸ்பிட்டல் யூனிஃபார்மு, காலேஜ், ஆஃபீஸ் யூனிஃபார்ம், கஸ்டமைஸ்டு எம்ப்ராய்டரி வேணும்னா எங்களை நீங்கள் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்கும் நாங்கள் நல்லா ஃபினிஷிங்காக நீங்கள் சொல்கிற மாதிரி நாங்கள் எம்ப்ராய்டரி போட்டு கொடுப்போம். லோகோ மட்டும் இல்லை, நம்மக்கிட்ட ஆப்ளிக் ஒர்க்கு இருக்குது. ஆப்ளிக் ஒர்க்குன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாரீலேருந்து ப்ளவுஸுக்கு கட் பண்ணி அதை பேட்ச் ஒர்க் மாதிரி அவுட்லைன் எம்ப்ராய்டரியால் பண்ணி நாங்கள் டிசைன் பண்ணி தருவோம். அது மட்டும் இல்லை, நேம் ஒர்க்லேயும் நாங்கள் எழுதி கொடுப்போம். நம்ம ஆப்ளிக் ஒர்க்கு ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்தா உங்களுக்கு புரியும். ஆப்ளிக் ஒர்க்கு எல்லாமே எம்ப்ராய்டரி சம்மந்தப்பட்ட எல்லா ஒர்க்கும் உங்களுக்கு பிடித்தமானதாக உங்களுக்கு எப்படி வேணுமோ அதே போல் நாங்கள் செஞ்சு கொடுப்போம்.
இந்த மாதிரி ரியல் கஸ்டமர் ஓட ஒர்க்கை நாங்கள் செஞ்சு கொடுக்கறத பார்க்கணுன்னா, இந்த மாதிரி எம்ப்ராய்டரி வீடியோஸை பார்க்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.